எனக்கும் ஒரு கிளாஸ் கொடுக்கா. நீ சின்ன பொண்ணு குடிக்க கூடாது. நல்லா இருக்கேன். முதல்ல நான் வேண்டான்னு சொன்னப்போ குடிடி குடிடி ஒண்ணும் பண்ணாதுன்னு பழக்கி விட்டதே நீங்க தானே. இப்ப பழகினதுக்கு அப்புறம் ஆசையா இருக்கு. ஒரே ஒரு கிளாஸ் இருக்கா. சரி. என்னடி சோடா ரொம்ப ஊத்தாதீங்க, அப்புறம் கிக்கு இருக்காது. குடிக்கிறாங்களே, அவங்க குடிக்கிறது மட்டும் இல்லாம இந்திராவுக்கும் வேற ஊத்தி குடுக்குறாங்களே. சரி, அவர் வரட்டும், பேசுறேன். என்ன சரசு, நான் வர்றேன் சொல்லி அதுக்குள்ள ஆரம்பிச்சுட்டியா? அதனால என்ன, இப்ப கலந்துக்கோ. மாமா உட்காருங்க, இன்னைக்கு என் கையால தான் கொடுப்பேன். அடிச்சு குடு. வா வா, இன்னொரு கிளாஸ் எடு. இன்னைக்கு முதல்ல காயத்ரிக்கு ஒரு கிளாஸ் கொடுப்போம். ரொம்ப நல்லா இருக்கு. பொம்மை நாட்டிங்க குடிக்கிறத இப்பதான் பாக்குறேன். இப்படி வாங்க. இதுல என்ன தப்பு காயத்ரி? பழக்கமாகறதுக்கு முன்னால ஒரு மாதிரியா தான் இருக்கும், அப்புறம் ஜாலியா இருக்கும். காயத்ரி, உனக்கு புரியலன்னா குடிக்க வேண்டாம், ஆனா பார்ட்டில கலந்துக்கோ, சந்தோஷமா பேசிட்டு இருக்கலாம். ஒண்ணு வேண்டாம், இந்த மாதிரி குடிக்கார குடும்பம் தெரிஞ்சிருந்தா நீங்க குடிச்சிருக்கவே மாட்டாங்க. ஏய், எல்லாரும் உன்னோட பிரியமா பழகுறாங்க, நீ மட்டும் ஒண்ணு விழுறிய கழுத. ரெண்டு போட்டாதான் சரியா வரும். வாங்க. ஆமா, நீங்க பண்றதெல்லாம் ரொம்ப நியாயம். நான் சொன்னதுதான் குத்தமா போச்சா? எல்லாரும் நல்ல நாடகம் ஆடுறீங்க. என்னடி சொன்ன? காயத்ரி, நீ ரொம்ப சின்ன விஷயங்கள் எல்லாம் பெருசுப்படுத்துற. குடிச்சிட்டு ஆடுறது சின்ன விஷயமா? அதுவும் அக்காவும் தம்பியும் வேலைக்கார குட்டியும் குடிக்கிறது ஆடுதும் சந்தோஷப்படுற விஷயமா? உங்க அக்கா குடிக்கிறத பத்தியோ ஆடுறத பத்தியோ எனக்கு கவலை இல்லை. ஆனா நீங்க குடிச்சிட்டு ஆடுறத என்னால எப்படிங்கிற பொறுத்துக்கிட்டு இருக்க முடியும்? சரி சரி, இனிமே நான் குடிக்க மாட்டேன். உனக்கு வேதனை தரக்கூடிய எந்த காரியத்தையும் நான் செய்ய மாட்டேன். சத்தியமா சொல்றேன். என்ன? அத்தா, உங்க மேல நான் உயிரையே வச்சிருக்கேன். காயத்ரி, நான் என் உயிர் உடல் ரெண்டையுமே உன் மேல வச்சிருக்கேன். அத்தா, எனக்கு என்னமோ இந்த வீட்டுல இருக்கிறதுக்கே பயமா இருக்கு. ஏன்னு தெரியல, இந்த வீட்டுல இருக்கிறவங்க குணத்தை என்னால அனுசரிச்சு போகவே முடியல. எல்லா பழக்க வழக்கமும் நடவடிக்கையும் விசித்திரமா இருக்கு. அவங்க இங்கேயே இருக்கட்டும், நம்ம தனியா போயிடுவோமே. தனி குடி துறப்பு கலாங்கறியா? இது உனக்கு நியாயமா காயத்ரி? நீயே சொல்லு. சின்ன வயசுல அனாதியான என்ன எடுத்து வளர்த்து ஆளாக்கின அக்கா கிட்ட என்ன காரணத்தை சொல்லி தனி குடித்தனத்துக்கு அனுமதி வாங்க முடியும்? அப்படியே அவங்க சம்மதிச்சாலும் அவங்க மனசு என்ன பாடுபடும்? உனக்கு பிடிக்கலன்னா நீ அவங்ககிட்ட ஒதுங்கிடு. தயவு செஞ்சு இனிமே எப்படி எல்லாம் பேசாத காயத்ரி, பிளீஸ். சரி.
முடியாது. இன்னைக்கு அந்த அவுட்டர்ஸ பார்க்காம போக மாட்டேன். அந்த நல்ல பாம்பு எப்படி குடும்பம் நடத்துதுன்னு பார்க்கத்தான் போறேன். போகாதீங்க, ஆபத்து. விட போறியா இல்லையா? கையை விடு. கையை விட போறியா இல்லையா? உன்னை என்ன செய்ய பாரு. விடு கையை. விடு. என்ன கேளக்கா? காயத்ரிமா ஆட்டோஸ் மே கையை போகாத சொல்லி கையை பிடிச்சு விட்டாங்க. நீ எப்படி ஏன் கை தொல்லாம்? மரியாதையா இப்பவே இந்த வீட்டை விட்டு வெளியே போயிடு. அக்கா, இவன் சம்பளத்தை கணக்கு பார்த்து கொடுத்து இப்பவே போய் சொல்றீங்க. காயத்ரி, அங்க போக கூடாதுன்னு சொல்லி இருந்தும் போனது உன் தப்பு. ஊர்க்காவ வேலை விட்டு அனுப்புறதுக்கு எனக்கு அதிகாரம் கிடையாது. புருஷன் வருவான், அவன்கிட்ட பேசத்தான் போறேன். அவனை மட்டும் வேலை விட்டு நிறுத்தல, நான் இந்த வீட்டுல ஒரு நிமிஷம் கூட இருக்க மாட்டேன். ஊர்க்காவ எதுக்காக வேலை விட்டு போக சொல்லணும்? அதே என் கையை பிடிச்சி இழுத்தான். எதுக்காக இழுத்தான்? கெட்ட எண்ணத்தோட வீட்டுக்குள்ள வந்து உன் கையை பிடிச்சி அவன் இழுத்திருந்தான்னா அந்த கையை வெட்டி விட்டான். நாங்க போக கூடாதுன்னு சொன்னதுக்கு நீ போனது தப்பு. உனக்கு ஏதாவது ஆபத்து வந்துடக்கூடாதுங்கிறதுக்காக அவனுக்கு தடுத்திருக்கான். நான் சொன்ன வேலையை ஒழுங்கா செஞ்ச வேலைக்காரனை வேலை விட்டு போக சொல்றது என்னையே நான் அவமானப்படுத்துற மாதிரி ஆகும். கோபத்தை மறந்து நியாயத்தை கவனி. என்ன காயத்ரி, உடம்பு சரியில்லையா? இல்ல, மனசு சரியில்லை. அம்மா, என்ன? திருச்சியில இருந்து சீனிவாசங்கிறவரும் ஒரு அம்மாவும் கார்ல வந்திருக்காங்க. உங்க சம்பந்தின்னு சொல்றாங்க. உள்ள வர சொல்லட்டுமா? அடடே, வரச்சொல்லு. காயத்ரி, காயத்ரி, உங்க அப்பா அம்மா வந்திருக்காங்க. வாங்கம்மா, வாங்கப்பா. அம்மா காயத்ரி, அம்மா காயத்ரி, நல்லா இருக்கே அம்மா? நல்லா இருக்கேம்மா. வாங்கப்பா, வாங்க வாங்க. இப்பதான் வழி தெரிஞ்சுதா? வாங்க மாமா, வாங்க. ஒரு வாரமாவது நீங்க இங்க தங்கிட்டு தான் போகணும். மன்னிக்கணும், ஊர்ல நிறைய வேலை இருக்கு. நாங்க திருப்பதி போய்கிட்டு இருக்கோம். வழியில இறங்கி உங்களை பார்த்துட்டு போலான்னு வந்தோம். ஆச்சு, ஒரு 2 மணிக்காவது புறப்பட்டா தானே ஒரு 6-7 மணிக்காவது திருப்பதி போய் சேரலாம். என்ன மாமா, மாப்பிள்ளை வீட்டுக்கு வரும்போது 1 மணி நேரம் 2 மணி நேரம் தங்குற மாதிரி வருது. ஒண்ணு செய்யுங்க, நீங்க திருப்பதி போய் திரும்பி வரும்போது 2 நாள் இருந்துட்டு போங்க. அதனால என்ன மாப்பிள்ளை, இது நம்ம வீடு தானே, அடுத்த தடவை வரும்போது நிச்சயமா தங்கிட்டு போறோம். ஏண்டா வேணுங்க? இல்லம்மா, இவங்க 2 மணிக்கு திருப்பதிக்கு புறப்படணும். 1 மணி நேரத்துல பிரமாதமான விருந்து ரெடி பண்ணணும். சாமாயிரட்ட சொல்லு. சரிங்கம்மா. உங்க சமையல் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இன்னும் கொஞ்சம் ரசம் போடுங்க. அம்மா, சம்பந்திமா, உங்களை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குமா. சாப்பாட்டை ரசிச்சு ருசிச்சு கேட்டு வாங்கி சாப்பிடறவங்களை பார்த்தா எனக்கு ரொம்ப பிடிக்குமா. சம்பந்திமா, உங்க மக காயத்ரிட்ட சொல்லுங்கம்மா, சரியாவே சாப்பிட மாட்டேங்குது, நல்லா சாப்பிடுமானாக்க சண்டைக்கு வருதுமா. உன்னோட 5 நிமிஷம் தனியா பேசலான்னு பார்த்தா முடியல. என்னம்மா? அம்மா, என்ன முதல்ல இங்கிருந்து கூட்டிட்டு போயிடு. என்னடி? என்னன்னு கேட்காத, அது அப்புறமா சொல்றேன். எனக்கு ஒண்ணுமே புரியலையே. எல்லா விவரமா சொன்னாதான் புரியும். எனக்கு என்னமோ பயமா இருக்கு. மக்கு மக்கு, அப்பா அம்மா கிட்ட செல்லமா சுதந்திரமா வளர்ந்துட்டு புது இடத்துக்கு வந்திருக்க பாரு, அதான் உனக்கு என்னமோ மாதிரி இருக்கு. அதுக்காக நினைச்ச நேரமெல்லாம் பிறந்த வீட்டுக்கு வந்துட்டா புகுந்த வீட்டுல ஒட்ட முடியுமா? உனக்கு கிடைச்சிருக்க புருஷ நாத்தனாரெல்லாம் ரொம்ப நல்லவங்க. நீ அவங்க கிட்ட
அன்பா பழகி ஒத்துமையா நடந்துக்கம்மா. உன் நாத்தனார் கூட காயத்ரி எங்க கிட்ட ஒட்டவே மாட்டேங்கிறான்னு ரொம்ப வருத்தப்பட்டா. ஐயோ அம்மா, அதெல்லாம் வேஷமா? இந்த வீட்டுல என்ன அம்மாவும் பொண்ணும் ரகசியம் பேசுறீங்களா? வரலாமா? அதெல்லாம் ஒண்ணு இல்லைங்க. காயத்ரியும் எங்களோட திருப்பதிக்கு வர்றேன்னு சொல்றான். இந்த வாரம் ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு நான் தம்பி காயத்ரி எல்லாம் அங்கதான் போறதா இருக்கோம். இல்ல இல்லடி காயத்ரி, ஐயர்கிட்ட காஃபி போட்டு பிளாஸ்க்ல வைக்க சொல்லிருக்கேன். ரெடியா எடுத்தான்னு பாருமா. அப்ப நான் போயிட்டேன் மாப்பிள்ள. தைரியமா இருமா. நான் வரட்டுமா? உங்க பொண்ணுக்கு உலகமே தெரியல. ரொம்ப பயந்தாங்குழியா இருக்கா. அம்மா முந்தானையை பிடிச்சுக்கிட்டே வளர்ந்த பொண்ணு வேற எப்படி இருப்பா? காயத்ரி, புத்திசாலித்தனமா நடந்துக்கம்மா. நான் வர்றேம்மா. சரிம்மா. வரேம்மா.